மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் கடலைப்பருப்பு வறுவல் எப்படி செய்யணும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடலைப்பருப்பு வறுவல் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் போயிட்டு கடலைப்பருப்பு வறுவல் எப்படி ஈஸியாக வீட்டிலே நல்ல கிறிஸ்பியாக செய்கிறேன்னு போய் பார்க்கலாம். கடலைப்பருப்பு வறுவல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ இது நல்லா ஊறி 2 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்தில் கடலைப்பருப்பில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு காய வச்சுக்க போகிறோம். 1 மணி நேரம் நல்லா காய வச்சுக்குவோம். கடலைப்பருப்பில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு இந்த ஒயிட் கிளாத்தில் எல்லாத்தையும் சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா பரவலாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் ஈஸியாக நல்லா காயும். 1 மணி நேரம் ஃபேன் கடியில் நல்லா காய வச்சிடலாம். கடலைப்பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள் 1 ஹவர் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் இப்போ நல்லாவே சூடாயிருச்சு. இதில் நம்ம காய வச்சுருக்க கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே இதை பொன்னிறமாக வர்ற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கடலைப்பருப்பை மிதமான தீயிலே வச்சு பொரிச்சிடலாம். அப்போ தான் நல்லா டார்க் ப்ரௌன் கலராக வரும். நடுநடுவில் மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்குவோம். இந்த ஸ்நாக் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கனால குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம டீ குடிக்கிற நேரத்தில் ரொம்ப சீக்கிரமே சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌன் கலராக வரட்டும். அது வரைக்கும் இதை பொரிச்சுக்குவோம். இப்போ பாருங்கள் நல்லாவே பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். பொரிச்ச கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ஸோ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா கிறிஸ்பியான கடலைப்பருப்பு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள்லாம் நல்லா காரசாரமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கலந்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது இதில் 4 பல் பூண்டை தட்டி சேர்க்குறேன். பூண்டு சேர்த்த பின்னாடி நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் தட்டி சேர்க்கறதுக்கு பதிலாக குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலைகள் நல்லா மொறுமொறுன்னு வர்ற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். வறுக்கும்போது ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு வறுத்துக்கலாம். கருவேப்பிலை இலைகள் பாருங்கள் இப்போ நல்லாவே மொறுமொறுன்னு வந்துருச்சு. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா அந்த கடலைப்பருப்பு வறுவலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு கடைசியாக பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இல்லைனா டக்குன்னு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே அடிப்பிடிச்சிரும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தாங்க சூப்பரான நல்ல கிறிஸ்பியான கடலைப்பருப்பு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். டீ குடிக்கிற நேரத்தில் இந்த ஸ்நாக் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப சுலபமானது. டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கனால குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் கூட. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.